Kampong Lorong Bongkok. Kampong na கிராமம். கிராமம். இது ஒரு வில்லேஜ். ஓகே ஓகே. சூரவுனா ஒரு பள்ளி, ஒரு சின்ன பள்ளி, ஒரு சிறிய பள்ளி. சூரவுனா பள்ளியா? பள்ளி. அல்ஃபர்தௌஸ்னா பள்ளிவாசல். பள்ளிவாசல் கரெக்ட். ஓகே ஓகே. இது வந்து எல்லாம் மலாய் வார்த்தை. சூராங்கிறது வந்து மலாய் வார்த்தை. ஏன்னா முன்னாடி இந்த சிங்கப்பூர் வந்து மலேசியால இருந்து தான் பிரிந்தது. ஸோ இது எல்லாமே பாருங்க பலகையால கட்டப்பட்ட வீடுகள். இதுதான் இந்த கம்பத்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பலகையால கட்டப்பட்ட வீடு. பலகையால கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் அந்த கம்பத்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இதெல்லாம் இப்படி இது நார்மல் வீடு தான். இது பலகையால தானா? இது எல்லாமே கிராமம் தான். இந்த ஒரு கிராமம் மட்டும் தான் சிங்கப்பூர்ல இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. எல்லாமே பலகையால கட்டப்பட்ட வீடு தான். ஆமா, எல்லாம் பலகையால கட்டப்பட்ட வீடு தான். அப்படியா? பாருங்க, இது சுத்திக்க எல்லாம் அடுக்குமாடி வீடு வந்துடுச்சு பாருங்க, இந்த ஒரு கிராமத்தை தவிர. இது வெற்றிலையா? இதான் பள்ளியா? இதுதான் பள்ளி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் அதான் பண்ணிடுவாரு, அவர் தொழுதுடலாம். இங்க தொழுதுருவோம், லோகல் தொழுதுருவோம். சரி சரி. இது அவர் தான் அதான் பண்ண வர்றாரு. இப்பதான் அதான் பண்ண. ஆமா கரெக்ட். Ini dia tengok, kasih dia tengok kampung. கரும்பு. நம்ம கரும்பு தனியா கரும்பு காட்டுக்கு போகணும், இங்க அப்படியே கரும்பு இருக்குது. இங்க மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு நேற்று. இதெல்லாம் பலகையால கட்டப்பட்ட வீடு. சிங்கப்பூர் வந்து ஒரு பிரம்மாண்டங்களுக்கு பேர் போனது. பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய ஹை டெக்னாலஜி, எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அது ஒரு அமைதியான இன்னொரு இடமும் இருக்குது, அது அதோடைய மறுபக்கம். இதெல்லாம் கிராமங்கள். இது வந்து மலேசியாவுடைய பூர்வக்குடிகள் தான் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னால் சுற்றி வர மரங்கள், ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு ரம்மியமான ஒரு சூழல் இருக்குது. நல்ல ஒரு காற்று, இதமான காற்று, நல்ல கிளைமேட்டு. இந்த பொசிஷனில் இந்த வீடுகள் எல்லாமே மரங்களால் கட்டப்பட்டிருக்கு. எல்லாமே மரப்பலகைகளால் கட்டப்பட்ட வீடுகள். சுற்றி வர எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம ஊர்களில் பார்க்கக்கூடிய வெற்றிலை, மாமரங்கள், அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் கரும்புகளே வந்து விளையுது. நம்ம இதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. இங்கே ஒரு சின்ன பள்ளிவாசலும் இருக்குது. அந்த பள்ளிவாசலுமே மரப்பலகைகளால் கட்டப்பட்டது தான். இன்னும் இப்போ உள்ளே போனால் நிறைய போகலாம் போல இருக்குது. இது ரொம்ப ஒரு அருமையான இடம். இதை நீங்களும் பாருங்கள், ரசிங்க, பார்க்கலாம். ஆனால் அழகாக கரண்ட் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ இதை சுற்றி வந்து பில்டிங்களும் வந்து அடுக்குமாடி கட்டிடங்களும் வர ஆரம்பிச்சிட்டு போல இருக்குது. ஆனால் இது வந்து அதனுடைய பிற்பகுதி தான். இதுக்குன்னு தனி ஒரு கிராமம் இருக்குது. இது அவங்களுக்கு வந்து பெரிய தொடர்பு இல்லை. சுற்றி மரங்கள்னா வாழை மரம் இருக்கு. எல்லாமே நமக்கு ரொம்ப பரிச்சயமான மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆலமரம் இருக்கு, வெற்றிலை, நிறைய வெற்றிலை மரங்கள் இருக்கு. இந்த வீடுகள். இப்போ இங்க என்ன டைம்னா 1 மணி ஆகுது, மதியம் 1 மணி. மதியம் 1 மணிக்கு தான் இது அந்த ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி போகிறதுக்கான வசதிகள் இருக்கு. எல்லாமே மரத்தினால வீடுகள் தான் இங்க. அழகழகான பூக்கள். அது காட்டினேன். ஆமா, வீடுகளுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. 43D அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்த நல்ல விஷயங்கள்ல ஒன்று, எல்லா வீடுகள்லேயும் கொஞ்சம் வெளியில் வந்து
தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்க. சிங்கப்பூரில் தண்ணி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தண்ணியுடைய விலை கூட ரொம்ப அதிகம் தான். இங்கே இலவசமாக வந்து தண்ணீரை வந்து அவங்க வீட்டுக்கு வெளியவே வச்சுருக்காங்க. யார் வேணாலும் எடுத்து குடிச்சிக்கலாம். பெரும்பாலும் இங்கே விசிட்டர்ஸ் தான் வருவாங்க. தெரு பேர் கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. மலாயில் இருக்குது எல்லாமே. 1954 அப்படின்னு போட்டிருக்காங்க. லுரோங் பாங்காக். வீடுகளில் ஒரு மனிதர்கள் கூட வெளியே பார்க்க முடியல. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஷூ எல்லாமே இருக்குது. ஷூ செப்பல் எல்லாமே இருக்குது. ஆமாம், வாழை நல்லா இருக்குது. இது தென்னை தானே? இது தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. கரும்பு இதான் ஏன் டாப்பு. சும்மா சாதாரணமாக இந்த இடத்துலையே கரும்பு விளையுது. செம்பருத்தி பூ வச்சுருக்காங்க. வீட்டை வந்து நல்ல ஒரு அமைப்பாக தான் பண்ணியிருக்காங்க. தையல் மிஷினு, வெளியிலேயே டைனிங் டேபிள், உட்காந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. இடம் லோரோங் பாங்காக் 1954. 54 பில்டு பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்குதுமா அந்த இடம்? நல்லா இருக்குதா? உண்மை ஊரை பார்த்த மாதிரி இல்லை, கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்குதா? கிராமத்திலேயே ஹைடெக்கான கிராமமாக தெரியுது சொல்லி ஒரு இது சுற்றிக்கு எல்லாம் அடுக்குமாடி பில்டிங்ஸ். வைத்தியன், உனக்கு இங்கே ஒரு ஸ்கூல் பார்த்துருவோமா இங்கே படிக்கிறதுக்கு? நான் ஊர் ஞாபகம் வந்துடும். இல்லை, மக்கள் யாருமே வெளியே இருக்க மாதிரி தெரியலையே. எப்படி இந்த கம்பியை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், எலக்ட்ரிக்கல் கேபிள். ஆமாம், மக்கள் யாருமே வெளியே இருக்க மாதிரி இல்லையே. எப்படி எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க மக்கள். வேலைக்கு போயிருக்காங்க. முதியோர்கள் வீட்டுக்குள்ளார இருப்பாங்க. சொல்லுது. أشهد أن محمدا رسول இது பெரும்பாலும் மலாய் மக்கள் வாழக்கூடிய இடமா இருக்குது. மலேசியா மக்கள் இவங்க தான் ஒரு பள்ளிவாசலையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. தொப்பி அணிந்து வராதவங்க வந்து இங்கே தொப்பியை போட்டு தொழில் இருக்கலாம். திரும்ப அதே இடத்துல வைக்க சொல்லி அதில் போர்டும் போட்டிருக்காங்க. இது பெண்கள் தொழுவக்கூடிய இடம். இங்கே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதனால் இமாமுடைய சத்தம் அங்கே வழங்கும். இமாம் ஓதக்கூடிய சத்தம் அங்கே வழங்கும். சிறிய பள்ளி தான். ஒரு 20 பேர் 30 பேர் ஒரே நேரத்தில் தொழலாம், அவ்வளோதான். இந்த அற்புதமான காட்சி, இந்த அமைதியான சூழலை விட்டு பிரிஞ்சு வர மனசு இல்லை. ஆனால் நேரத்தை கருதி நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக, இந்த கிராமத்தை பார்வையிட. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.